சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சீஷர்களினாலே அந்த இடத்துல கண்டிப்பா கிறிஸ்து வந்தாகணும். அதனால தேவனுடைய ஊழியத்துக்கு அடியெடுத்து வைக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு as a former Bible college teacher, I greet and welcome and I bless you the new couples. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியத்துக்காக அருமையாய் அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இவனு கொஞ்ச நேரத்தில் பதிவு செய்த பிறகுதான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறப்போகிறார்கள் இல்லைங்களா? இப்போ அவர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. கேப் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே நிரூபிக்கிறது. இந்த கேப் இன்னும் கொஞ்ச நாளானால பெருசாக இருக்கக்கூடாது, இன்னும் சின்னதாகி நெருங்கி வந்து ரெட்டை மாட்டு வண்டிகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இரு பிள்ளைகளும் ஒருங்கிணைந்தவர்களாக கிறிஸ்துவுக்காக இது பயணம் தொடர போகிறது. ஒரு அழிலே சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். நேற்று மாலையில பெட்ரோத்தில் நடந்திருக்கும் போல் இருக்கு இல்லைங்களா? நிச்சயதார்த்தத்தில் இவர்கள் தான் நிச்சயம் என்று சொல்லி நேற்றில் ஆண்டவர் முன் குறித்து விட்டார் நினைக்கிறேன். ஏற்கனவே பரலோகம் நிச்சயித்த காரியங்களை பூமியில இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பெட்ரோதல் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஆணுக்கு ஃபேன் அப்படின்னு பேர், பெண்ணுக்கு ஃபேன்சி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ ஸ்டேஜ் வரைக்கும் அவர்கள் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறார்கள். அவங்க ரெஜிஸ்டர் ஆன பிறகு, இவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவன் மனைவி என்று பரிசுத்த சங்கத்திற்கு அறிவிப்பு தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் இவர்கள் கணவன் மனைவியாக, அதாவது ஹஸ்பண்டாகவும் ஒய்ஃபாகவும் பிரகடனப்படுத்தப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற ஸ்தானம் என்னவென்று சொன்னால் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம். திருமணத்துல பத்திரிக்கையில போடுகிற வார்த்தைகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. இப்பெல்லாம் இங்கிலீஷ் பத்திரிக்கை ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? இது கிராமங்கள்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கிராமத்துல அந்த காலத்துல இருந்து சபை ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நவ் இட் இஸ் நாட் a village church, I think it is a metropolitan city church. எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லாம எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. பிரைஸ். ஏன்னா நீங்களும் பேசினா தான் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அதனால இப்ப இருக்கிறவங்கள பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் அருமையான பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தான் என்னுடைய மகனுடைய மேரேஜ் நான் முடித்தேன். திருமயத்தில் எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அருமையான உங்கள் பாஸ்டர் வந்து அந்த இடத்துல அதை சிறப்பித்து கொடுப்பார்கள். இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக தான் வந்திருக்கிறோம். அண்ட் ஆல்சோ மை சம்பந்தி ஹவுஸ் ஆல்சோ இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஐஸ். ஓகே, அதனால கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்படி அருமையான பிள்ளைகளுக்கு நிறைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? குட் நியூஸ் மிஷன்ல முடிச்சிங்க, ரைட்? அதை எங்களுடைய தாய் சபைகள் தான். சரி, பெருமளவரத்தில் பாளையங்கோட்டையில். சரி, இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது நிறைய வசனங்கள் நம்ம கற்றுக்கொண்டாலும் பிரசங்களை கேட்டாலும் இவெல்லாம் எதுக்காக சொன்னால் நீங்கள் தொடர்ந்து தேவ சத்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய செய்திகள் இங்க இருக்கிறவர்களை பார்க்கல நீங்கள் விசேஷமானவர்கள். You are equal to more than 1,000 people. You are equal to more than 1,000 people. இவர் ஒரு ஆள் ஆயிரத்துக்கு அதிகமான பேருக்கு, இந்த சகோதரி 1000க்கு